ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் வீடியோ. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எடுத்தது. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளுமே ஹஸ்பண்ட் லீவு அப்படிங்கிறனால மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு பால் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். எப்போவுமே வந்து பாப்பாவும் ஹஸ்பண்ட் தான் போவாங்க. இந்த டைம் நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். குட்டீஸ் இருக்கிறதுனால என்னால் எங்கேயுமே வெளியில் போக முடியறதில்ல. அவங்கள விட்டுட்டு அம்மா இருந்தனால அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு நாங்கள் போயிருந்தோம். தம்பி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டோம். இந்த நாய் வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்தோன்னே ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆவலாக பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இது வந்து பிஸ்கட் சாப்பிடவே சாப்பிடாது. எது பிஸ்கட் சாப்பிடாதுங்கிறது எங்களுக்கே கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். ஸ்நாக்ஸு சாப்பாடு ஏதாவது போட்டால் சாப்பிட்டுக்கும். சரின்னு சொல்லிட்டு பால் கடைக்கு வந்து பால் வாங்கிட்டு இருக்கோம். எப்போவுமே நாங்கள் 1 லிட்டர் பேக்கெட் 2 வாங்கிடுவோம். பால்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சமைச்சு எல்லாம் முடிச்சுட்டு பால் காய வச்சுட்டு இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், கொள்ளுப்பருப்பு குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொள்ளுப்பருப்பு வந்து வீட்டில் சமையல் செய்கிறோம். கிச்சனில் சிங்கில் வந்து பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அம்மா அதெல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளீனிங் வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் பண்ணுவாங்க. நான் வந்து பாத்திரங்கள் எல்லாமே வெளியில் எடுத்து கமுத்தி வச்சுட்டு வந்தேன். அப்புறம் துணி காய போட வேண்டிய வேலை இருந்துச்சு. கையோட அதையும் காய போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாமே மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மடித்து வச்சுருக்கேன். ஒரு சேரே ஃபுல்லாகவே நம்பிடுச்சு. சரி மடித்து வச்சிடலாம் கையோட அப்படின்னு சொல்லி மடித்து வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹஸ்பண்டும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த வேலையை முடிச்சுட்டு எனக்கு பேங்கிள் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. சரி அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு செட் வந்து நான் முடிச்சிட்டேன். இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சாரீக்கு தான் நான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அபர்ணா பேங்கிள்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் மெசேஜ் பண்ணுங்கள். ஈவினிங் மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். அம்மா தம்பி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு தான் போகிறோம். பாப்பா வந்து 1 வீக்கில் எங்கேயுமே போகல. இந்த டைம் மால்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். லாஸ்ட் டைம் பாப்பா வந்து அக்கா வந்திருந்தாங்க. சரி நாங்கள் மட்டும் போயிருந்தோம், ஹஸ்பண்ட் வரல. இந்த டைம் வந்து தனியாக குட்டீஸ் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் போனோம். அவங்களுக்கு எப்போ லீவ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் மந்த்லி ஸ்கூல் மாதிரி தான் போயிருந்தோம். அங்கே ஏதோ டேக்ஸ் இஷ்யூங்கிறனால மால் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி வந்தது வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ரோல் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் குட்டீஸ் எல்லாமே சாப்பிட்டு வந்தோம். 2 குட்டீஸுமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் வந்து தம்பிக்கு வச்சுட்டு வந்தனால என்னால் அவ்வளோக்கா சாப்பிடவும் முடியல. பட் அதே டைமில் சாப்பிட்டு தான் இருந்தேன். எங்களுக்கு எல்லாத்துக்குமே பொட்டேட்டோ ரோல் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மால் வந்துட்டு எங்கேயும் வீட்டுக்கு ரேராக போகிறதுன்னு சொல்லிட்டு லூலு மால் வந்தாச்சு. ஒரு மால் விட்டு என்ன இன்னொரு மால் போவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் லூலு மால் வந்துட்டோம். தம்பி நான் கொஞ்ச நேரம், அம்மா கொஞ்ச நேரம், ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் மாற்றி மாற்றி தூக்கிட்டு இருந்தோம். அம்மா வந்து பெரிய பாப்பா கை பிடிச்சி நடந்துட்டு இருந்தாங்க. லூலு ஃபேஷன் வீக் போட்டிருந்தாங்க. சரி அங்கே கொஞ்ச நேரம் என்ன வேடிக்கை பார்த்துருந்தாலும் மேக்கப் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தால் பாப்பா போய் அங்கே இந்த இதில் போய் ஏறி ஜம்முன்னு உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு திண்டு இருந்தால் கூட போய் உட்காந்துருவா. அதோட ஹேபிட்னு கூட சொல்லலாம். இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிள்ஸில் எதுவுமே இல்லை. த்ரெட் ஒர்க் பண்ணிக்கிறது வந்து அப்படியே வெளியில் தெரியுது. வெயிட்டே இல்லை. பட் 150 ருபீஸ் போட்டிருக்காங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பண்ணி கொடுக்குற இடத்துல வாங்குறது இல்லை. இந்த மாதிரி ரேட்டில் தான் மாலில் போய் வாங்குறாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாப்பா வந்து ஒரு ஜீப்பை பார்த்துட்டு அந்த ஜீப்பில் போய் நான் வரணும், எனக்கு இந்த ஜீப் வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. சரி கை எல்லாமே தொடச்சிட்டு போய் ஜீப் ஏறி வந்துட்டா. ஜீப் வேணா அப்பா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க நான் இங்கேயே வந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வரவே மாட்டேட்டா. கடைசியில் அங்கே வந்து டெமோ இல்லை அப்படின்ட்டாங்க. சரி வா பாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தோம். அவளுக்கு ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜீப் வந்து ரொம்பவே பிடிக்கிறக்கு ஆரம்பிச்சிருச்சு. அவளை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு சரிதான் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். அம்மாவுக்கு வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சு கொண்டு வந்துருந்தோம். அங்கே போனால் ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. எல்லாருமே மாலை சுற்றி பார்க்க வராங்களோ இல்லையோ, இங்கே இருக்கிற கேன்டீனில் நிறைய சாப்பிட்றதுக்கு தான் வராங்கன்னு சொல்லுவீங்க இருக்க ஷாப்பில். அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து கடைசி சாப்பிட்டு தான் போகிறாங்க. நாங்களும் KFCயில் வாங்கி சாப்பிட்டு கீழே வந்தோம். பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் பார்க்குற வாக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. நான் பார்க்குறேன் அப்படின்னா சரி நில்லு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா டைம் 7 o'clock மேலே ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைமே பாப்பா வந்து லூலு மால் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டைமும் போகலாம். மந்த்லி ஸ்கொயர் மால் வந்து பார்த்திங்கன்னா கேம் எல்லாம் இருக்குது. பட் அங்கே போக முடியலைங்கன்னா இங்கே வந்துட்டு போனோம்.
வீட்டுக்கும் வந்தாச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட பாப்பா இருக்கா, அவன் வந்து தூங்கிட்டா. தம்பி நான் வச்சுட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வேக வச்சுட்டு போயிட்டோம். வந்து அதை அரைச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அரைச்சி கொடுத்துட்ருக்கேன். அரைச்சி கொடுத்துட்டு அம்மா கொடுத்துருவாங்க. நாங்கள் அங்கே சாப்பிட்டதுனால எங்கே யாருக்குமே சாப்பிட்ற மூடு இல்லை. அம்மாவுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு சைடில் வந்து பால் காய வச்சு அர வச்சிட்டோம். என்னோடய பாப்பா அப்படியே தூங்கிட்டா, அவள் எந்திரிக்கவே இல்லை. சரி இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் நைட் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். போய் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தோம். நைட் டைம் வாக் போய் ரொம்ப நாள் ஆச்சு. பாப்பா வயிற்றுல இருக்கிறப்ப ஊரில் இருக்கிறப்ப போனால் அங்கே கோவிட் டைம்னு சொல்லி வெளியில் அவ்வளோக்கா விடலை. தம்பி வயிற்றுல இருக்கிறப்ப பாப்பாவை தூக்கிட்டு போகணுமேனு சொல்லி போகிற இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. இப்போ அம்மா இருந்தால் 2 பேர்த்தையும் அவங்ககிட்ட விட்டுட்டு நாங்கள் மட்டும் போனோம். இந்த மாதிரி நைட் தனியாக 2 பேரும் எங்கேயுமே நாங்கள் போனது கிடையாது இப்போ வரைக்குமே. பட் எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் வந்து எப்போவுமே இருக்கும். நைட் வந்து அப்படியே போட்டதெல்லாம் போடப்பட்டு விட்டுட்டோம். சனிக்கிழமை காலையில் இந்த வீடியோ. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சமையல் வேலைகளும் முடிச்சாச்சு. இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசம், புடலங்காய் பொரியல், பீட்ரூட் சட்னி. அம்மாவுக்கு தனியாக சாப்பாடு, எங்களுக்கு தனியாக சாப்பாடு வச்சாச்சு. கொஞ்சம் பழைய சாப்பாடில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். இந்த மாதிரி சாப்பிட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுடு சாப்பாடு சாப்பிட்றத விட பழைய சாப்பாட்டில் இருக்கிற தனி சுவையே சுவை தான். அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டு கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியும் விட்டுட்டேன். கையோடு நான் எப்போவுமே கிச்சனை க்ளீன் பண்ணிடுவேன். அம்மா கேட்பாங்க, அது ஊரில் வந்து பண்ணுறியா, ஊரில் மட்டும் பண்ண மாட்டேங்கிற, உன் வீடு நான் மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்மா ஒவ்வொரு சில டைம் கேட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஆடை செலுப்ப வேண்டியது இருந்துச்சு. சரி அதெல்லாமே எடுத்து இது பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். தம்பிக்கு சாப்பாடு ஊட்டுறக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடிக்கடிக்கு நாங்கள் வீட்லேயே வெண்ணெய் இது பண்ணிகிட்ருக்கோம். கடையில் வாங்குறது இல்லை. தேங்காய் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய தேங்காய் வேஸ்ட்டாக போயிருச்சு. இருக்கிற ஒரு சில தேங்காய் மட்டும் எடுத்துட்டோம். ஒரு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற தேங்காய் பருப்பெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு நான் ஒரு அரை அரைச்சி நெய்யில் வறுத்துட்ருக்கேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு சூப்பராக பணியாரம் பண்ணலாம். கட்டி வெல்லம், அந்த தண்ணி, கோதுமை மாவு, தேங்காய் வறுவல், கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக பேக்கிங் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பணியாரக்கல்ல ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக பணியாரம் ரெடி ஆயிரும். அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து பொரி செஞ்சிட்ருந்தாங்க. பொரி வறுக்கிறது எப்போவுமே நான் வறுப்பேன். இந்த டைம் ஹஸ்பண்ட் நான் வறுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பூண்டு கம்மியாக போடுறேன்னா நல்லா வணக்க மாட்டேங்கிறேன்ட்டாங்க. சரி நீங்களே செய்யுங்கன்னு சொல்லி விட்டுட்டா அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து மஞ்சத்தூள் எப்போவுமே போட மாட்டோம். பட் அவங்க மஞ்சத்தூள் போடுவாங்க. மஞ்சத்தூள் போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். பட் போடுறதுக்குன்னா அந்த டைமில் டக்குன்னு தோணாது. சரின்னு சொல்லி நான் விட்டுருவேன். அவங்க வறுத்து வச்சுட்டாங்க. அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நாங்கள் வந்து பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் குட்டீஸ் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு பார்க்குக்கு வந்துட்டேன். எப்போவுமே நான் தனியாக பார்க் போனதில்லை. அம்மாவோ ஹஸ்பண்டோ யாரோ ஒருத்தர் வருவாங்க. இதே அவங்க 2 பேருமே தம்பி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறேன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் வந்திருந்தோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் எல்லா கேம்லையுமே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சு விளையாண்டுட்டு இருந்தா. எப்போவுமே அவள் தனியாக போகிறத விட கூட ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா எல்லா கேம்லேயுமே விளையாடுறதுக்கு வந்து தோணும். நமக்கே ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ தனியாக பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கூட யாராச்சும் இருந்தாங்கன்னா அப்போ பண்ணுற கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் பாப்பாவுக்கு அவங்க அக்கா இருந்தது ஜாலியாக விளையாடுறக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த கேமெல்லாம் போவாளா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த எல்லா கேமுமே போய் விளையாண்டுட்டு இருந்தா. ஏன்னா இவ சொல்கிறதா அவங்க அக்கா கேட்கணுங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. அக்கா தங்கச்சி பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே வெரி ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கும் அக்காங்க இருக்காங்க, நல்லா சண்டை போடுவோம். எவ்வளோ சண்டை போட்டாலும் யாருக்கு யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓன் சிஸ்டர் அப்படிங்கிறத தாண்டி சித்தி பொண்ணு பெரியம்மா பொண்ணு அப்படிங்கிறதே கிடையாது. ஓன் சிஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. அடிச்சுக்குவாங்க, அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துலேயே சேர்ந்துக்குவாங்க. பேபி இப்படின்ட்டு போயிடுவோம். என்னோட பொண்ணு அவ யாழு அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நல்லா ஜாலியாக 2 பேரும் விளையாண்டுருந்தாங்க. ஒவ்வொரு கேம்லேயும் போயிட்டு அங்கே இருக்கிற பசங்கிட்ட ஏ அண்ணா தள்ளண்ணா அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருந்தா. அப்புறம் பேபி நீ எனக்கு ஊஞ்சல் ஆட்டி விடு பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆட்டி விட வச்சா. இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு விளையாடுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கூட அடிக்கடி கூட்டிகிட்டு போயிருப்போம். அவள் ஒரு சில கேம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கே பயப்படுவாள். ஏன்னா அக்கா இருக்கா அப்படிங்கிறனால எல்லா கேம்லேயுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சு வந்தால். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணி தான் நாங்கள் வர சொல்லுவோம்.
அவள் வரல அப்படின்னா அந்த டைமில் நமக்கு டென்ஷன் ஆகும், ஏன் பாப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் அது கூட தெரியாமல் ஜாலியாக விளையாண்டுட்டு வந்தாச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பலா மரத்தில் அவ்வளோ காய் பிடிச்சிருந்துச்சு. வந்ததும் 2 பேர் ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். என்னோடய பாப்பாவுக்கு எப்போவுமே ஸ்ட்ராபெரி தான், எங்கே போனாலும் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வேணும் வாங்குவோம். பெரிய பாப்பா சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு சாப்பிட்டாங்க. நான் இந்த டைம் தான் ஐஸ்கிரீம் வாங்க வந்துட்டேன். சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கோம். அவங்க 2 பேர் ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வராங்க. ஒருத்தர் கூட கொடுக்கவும் மாட்டேன்ட்டாங்க. ஈவினிங் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே வாஷிங் மிஷினில் போட வேண்டிச்சு, கையோடு அதையுமே போட்டு விட்டுட்டேன். இருக்கிற எல்லா வேலைகளையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்ருக்கோம். இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. சண்டே மார்னிங் ட்ரெஸ் வாஷிங் மிஷினை போட்டுட்டு பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து கமுத்திட்டு நானும் ஹஸ்பண்டும் மார்க்கெட் போயிட்டோம். மீன், சிக்கன், மீன், காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெங்களூரில் குளிரடிக்கனால காலையில் எந்திரிக்கிறதுக்கே தோன்றதில்லை. கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணி தான் எந்திரிச்சு போனேன். இங்கே வந்து பிராய்லர் கோழி மட்டும்தான் இருக்குது. சரிண்ணா அப்பப்போ வாங்கி சாப்பிட்டுக்கோ, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனும் மீனும் வாங்கிட்டு கையோட வந்து ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்க வந்தாச்சு. வாழைப்பழம், முலாம்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள் இதெல்லாமே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. மாம்பழம் பார்த்தா பட் அந்த அளவுக்கு இல்லை, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆரஞ்சு இதெல்லாமே மட்டும் வாங்கிட்டு விலைகள் தான் பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கில் இருக்குது. சரி என்ன பண்ண, தம்பிக்கு டெய்லி ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறனால வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து அவசரமாக அவல் உப்புமா பண்ணேன். பட் கொஞ்சம் அது கொலன்னு போயாச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவல் உப்புமா, தேங்காய் சட்னி, அப்புறம் தோசையும் ஊற்றியாச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீன் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்படியே தோசை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். எல்லாத்துக்குமே தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சது சரி கையோட அதையுமே வந்து களைஞ்சி வச்சிடலாம், அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அரைச்சி வச்சுருக்கேன். காலையில் வந்து உளுந்து ஊற வச்சிடுவோம், நைட்டே வந்து அரிசி ஊற வச்சுருவோம். அம்மா வந்து கிரைண்டராக இருந்தால் நான் போட்டு விட்ருப்பேன்ல அப்படின்னாங்க. நீங்கள் கிரைண்டரில் 1 மணி நேரம் அரைப்பீங்க, அதுக்கு நான் வந்து மிக்சியில் ஒரு 10 நிமிஷத்தில் அரைச்சிடுவேன், எனக்கு இது வேலையே முடிஞ்சிட்டு சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சைடில் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, வேலைக்கெல்லாம் கழுவிட்டு இருந்தாங்க. அப்படியே அம்மா கிட்ட பேசிகிட்டே வந்து மாவு அரைச்சி முடிச்சாச்சு. ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க அப்படின்னா எந்த வேலை செய்யாதனாலும் நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாவு அரைச்சிட்டு அந்த அன்றைக்கி கொஞ்சம் பயங்கர வேலையாக இருந்துச்சு. சண்டே அப்படிங்கிறனால எப்போவுமே சண்டே அப்படின்னா 3 நேரம் சமைக்கிற மாதிரி இருக்கும். நானும் நினைப்பேன் சமைக்கக்கூடாது, 2 வேலையோட முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில டைம் வந்து காலையிலேயே செஞ்சுருவேன், இல்லைன்னா மத்தியானம் செஞ்ச அப்புறம் நைட்டுக்கு சேர்த்தி வச்சுருவேன். அந்த அன்னைக்கு அதே மாதிரி தான் சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தாங்க. கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் நான் சிக்கன் பிரியாணி நான் வந்து பண்ணிட்டேன். நான் வந்து மஞ்சத்தூள் போடுறதுக்கு மறந்துட்டேன். பட் சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாமே சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால நல்லா காரமே இல்லாமல் பண்ணியிருந்தேன். சிக்கன் நல்லா வெந்துருந்துச்சு. சிக்கன் கிரேவி வந்து ஹஸ்பண்ட் பண்ணாங்க. சைடில் அப்படியே மீனும் பொரிச்சாச்சு. ஒரு சூப்பராக லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னோடய வேலைக்கு நான் வந்துட்டேன். இந்த கபோர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே கடைஞ்சி எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் போட்டபடி விட்டுட்டு இருந்தோம். ஃபுல்லாக பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஸ்டோன்ஸும் எல்லாமே வேணுங்கிறது வேண்டாங்கிறது எல்லாமே பார்த்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொன்று போட்டு தனித்தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். உங்களுக்கு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.